அஜித் என்ற ஒரு பெயருக்கே முதல்வர் ஸ்டாலின் மேடை அதிரவிட்ட ரசிகர்கள். உலக அளவில் மிகப்பெரிய ரசிகர்கள் படையை வைத்திருப்பவர் அஜித்குமார். தன்னுடைய கடுமையான உழைப்பாலும் திறமையாலும் இந்த அளவிற்கு உச்சத்திற்கு சென்றுள்ளார். தன்னுடைய படங்களை மற்றும் தியேட்டரில் பார்க்க ரசிகர்களுக்கு அறிவுரை வழங்குவார். மற்றபடி அவர்கள் சொந்த வேலையை பார்க்க வேண்டும் என்பதே அவர் விரும்புவார். எந்த ஒரு ரசிகர் மன்றங்கள் இல்லாமல் இந்த அளவிற்கு உச்சத்தில் ஒரு நடிகர் இருக்கிறார் என்றால் அது அஜித் மட்டும்தான். இந்த அளவிற்கு உச்சத்தில் இருக்கும்போது ரசிகர் மன்றத்தை கலைக்க மிகப்பெரிய தைரியம் வேண்டும். இதனை பார்த்து மொத்த திரையுலகமே அதிர்ந்து போனது. அவர் ரசிகர் மன்றங்களை கலைத்த பிறகுதான் அவருக்கான ரசிகர் படையே இன்னும் அதிகரித்தது என்றே கூறலாம். தற்பொழுது இவரது நடிப்பில் 2 படங்கள் ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றது. அடுத்த வருடம் பொங்கலுக்கு விடாமுயற்சி திரைப்படமும் மே 1ஆம் தேதி குட் பேட் அக்லி திரைப்படமும் வெளியாக இருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றது. இவர் படங்களில் நடிப்பது தவிர தனது குடும்பத்துடன் மட்டுமே செலவிடுவார். மற்றபடி இவர் பொது நிகழ்ச்சிகளிலோ அல்லது சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகளிலோ இவரை பார்ப்பது மிகவும் கடினம். இந்த நிலையிலேயே இவரை பற்றி யார் பேசினாலும் அந்த விழா அரங்கமே அதிர்ந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் பல கூட்டங்களிலும் இவரது பெயரை யார் சொன்னாலும் ரசிகர்கள் அலற வைத்து விடுவார்கள். சமீபத்தில் கடவுளே அஜித்தே என்ற கோஷம் எங்கு பார்த்தாலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பல கல்லூரி நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள் மற்றும் பொது விழாக்களிலும் இந்த கோஷம் அதிக அளவில் கேட்கிறது. பல வெளிநாட்டவர்களும் இந்த கோஷத்தை போடும் வீடியோக்களும் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் அஜித்தே கடவுளே என்ற கோஷம் போட்டு அரங்கை அதிர வைத்திருக்கின்றனர் ரசிகர்கள். இந்த வீடியோவும் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. அஜித் என்ற ஒரு பெயருக்கு இவ்வளவு மாஸ் என்பதை பார்த்து பலரும் வியந்து பார்க்கின்றனர்.